வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் கீர்த்தி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தமிழ் யாதவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. வீடு நிலம்னு ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. இவங்களுடைய கணவர் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்களாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களாம் இப்போ இவங்களோடய இருக்க சொன்னதுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் கார் பங்களா வசதியெல்லாம் நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஜாதி வசதி எதுவுமே முக்கியம் இல்லைங்க. வசதி வயசு எந்த வயசாக இருந்தாலும் ஓகே, ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரலும் என் கூடயே இருக்கிற மணமகனாக வேணும். குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு ஓரளவு குடும்பம் பெருசாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் பவித்ரா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தமிழ் யாதவர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிகிரி முடிச்சுட்டு நகை கடைக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடியவருக்கு 2ஆம் மனமாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்த மணமகனாக வேணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். மாதம் ஒரு 20,000 சம்பளம் வாங்குகிற மணமகனாவது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் குறைஞ்சாலும் வரணும், நிரந்தரமான வேலையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலே போதும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கை இல்லாதனால எப்படி இருந்தாலும் ஜாதகம் ஓகே அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. அவ்வளோதாங்க. இவங்களுக்கு பெரிய வசதியெலாம் இல்லைங்க. இவங்களும் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க பிரிஞ்சு ஒரு 15 வருஷமாக இவங்க தனிமையில் தாங்க வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையமே நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களுங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஒருத்தவங்களுக்கு திருமணமாகி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இன்னொருத்தவங்க திருமணமாகி அவங்களோட கணவர் தவறிட்டதுனால இவங்களோட தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ திருமணத்திற்கு பிறகு என்னோட அக்காவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகனாக வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க கஷ்டப்படுறதுனால இந்த எதிர்பார்ப்பை இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாரிடம் அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.